தி ஜானகியுடன் என்னுடைய அனுபவங்கள் என்ற தலைப்பில் சகோதரி மொரீன் அவர்களின் குளோபல் பக்திக்கான அனுபவ பகிர்வு இது. ஓம் சாந்தி. குளோபல் பக்திக்காக ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை எட்டு மிகுந்த சந்தோஷப்படுகின்றேன். ஏனென்றால் குளோபல் பக்தி எங்களுக்கு நிறைய பராமரிப்பை கொடுத்திருக்கின்றது. எங்களுடைய எண்ணங்களுக்கான உணவாக இருக்கின்றது. இந்த குளோபல் கோஆபரேஷன் ஹவுஸிலும் சுற்றி இருக்கின்ற யூகேயிலும் நிறைய நன்மைகளை இதன் மூலம் பெறுகின்றார்கள். இந்த மாதம் இதனுடைய தலைப்பு தந்தையினுடைய பாடலை பிடித்துக் கொள்வதல் என்பதாகும். அதுக்குள்ளே தங்கசாவி என்பது அதனுடைய தலைப்பாகும். மார்ச் 27 தாதி ஜானகியினுடைய மாதம். அவர் அந்த 27 இந்த உடலை விட்டு நீங்கினார். அவர் நிச்சயமாக தந்தையினுடைய பாடலை பிடிக்கக்கூடியவராக இருந்தார். அதுதான் முரளி பாடல் அல்லது முரளி என்று சொல்லப்படுகின்றது. அவர் பாபா, மதுபன், முரளி மூன்றும் தான் முக்கியம் என்று சொல்லியிருப்பார். அதே நேரம் அவர் அதனுடைய பெயரையும் வச்சு அவர் பாட்டு நான் ஜான்கி, ஜானண்டால் வாழ்க்கை என்றவர், மற்ற சாவி என்று சொல்வார். பாபா தான் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு சாவியாக வச்சிருந்தார். அந்த அவருக்கு எவ்வளவோ அந்த ஒவ்வொரு முரளியினோட ஒவ்வொரு கருத்திற்கும் ரொம்ப மரியாதை கொடுத்தார், பொறுமதி கொடுத்தார். அதனால தான் இன்று வரைக்கும் எங்களோட வகுப்புக்கு இந்த முரளிக்காக அவங்க வருவாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. என்னோட முரளியினுடைய சக்தி தங்களை மாற்றுவதற்கு ரொம்ப உதவி செய்கிறது. முரளி வாசிக்கிறது மட்டுமில்லை, நான் படிக்கும் பொழுது வகுப்பிலிருந்து கேட்கும் பொழுதும் முரளி பாபாவுடைய பாடலை அல்லது அந்த முரளி என்னை மாற்ற விட்ட நான் எங்கே இருக்கின்றேன், நான் வகுப்பிலே இல்லை, நான் நிச்சயமாக இந்த வகுப்பிலே பிரசன்னமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் பாபாவுடைய முரளி என்னை தொடும். பாபா யோகியுக்த பற்றி பேசியிருக்கிறார், ராசயுக்த பற்றி பேசியிருக்கிறார். யோகியுக்தன்னு சொன்னால் என்னுடைய நான் விருத்தி செய்த அனைத்து வகையான அனுபவங்களை பொறுத்தது. ராசயுக்த என்பது எல்லாத்துடைய ரகசியத்தையும் புரிஞ்சு கொண்டிருக்கிறது. அதாவது வெளிப்புறமாக நான் பார்க்கறது இல்லை. பாபா தனக்கு சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒரு வழிகாட்டல் அல்லது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கக்கூடாது, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் அதை கேட்கணும். இதன் மூலம்தான் நீங்கள் முதிர்ச்சி அடைவீங்கன்னு சொல்லியிருந்தார். அது 1980 அது எனக்கு நிறைய உதவி செய்தது. நான் பேசும் பொழுது அல்லது நினைக்கும் பொழுது செய்யும் பொழுதும் இந்த எல்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் புரிஞ்சு செய்கின்றேனா, இது என்ன இந்த நிலைமைக்கு கொண்டிருந்தது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி நான் நினைப்பது, பேசுவதனுடைய விளைவு என்னன்னு நினைச்சு செய்கின்றேனா. ராசியுக்தியாக இருந்து நாங்கள் அதை புரிஞ்சு கொண்டு செய்த மனுஷன் உண்மையாகவே எங்களாலே சங்கமயத்திலே பிரசன்னமாக இருக்க முடியும். நிச்சயமாக தாதி சொல்லியிருந்தார், பல கதைகள் பாபா பற்றி சொல்லியிருந்தார். ஆனால் தாதி பாபா அப்படி அவரை பயிற்றுவித்தார் என்றதையும் எங்களை சொல்லியிருந்தார். அவருக்கு ரொம்ப ஆழமான தொடர்பை எதையுமே தங்கியிருக்காமல் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை பாபா பயிற்றுவித்திருந்தார். உங்களோட தாதி ஜானகி ரொம்ப உறுதியானவர். அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அவருக்கு காட்சி கிடைச்சது. பாபாவில் நம்பின எங்களை எல்லாரையுமே அவர் நடனமாட வைப்பார். பெரிய நிகழ்ச்சி நடந்தாலும் கூட பெரிய ஒரு 1990 நடந்தது. பெரிய நிகழ்ச்சி நடந்த பிறகு அது அடுத்தது என்ன அண்டுக பாவம் ஒரு நாளுமே அவ நின்றதில்லையா. அப்போ அவ சொன்ன பாபா சொல்லியிருந்தாது, அவர் நோயாளியாக இருக்கும் பொழுது என்னோட அடிக்கடி அவாக்கு அசுமா வரும். அப்போ அப்படி நர்ஸாக இருந்தாலும் கூட அவர் நோயாளியாக ஆகியிருக்கிறார். 2 கிழமை அவர் சாப்பிடவே இல்லையா. பாபா எல்லா நோயாளிகளையும் பார்க்கறதுக்கு வந்தாராம்.
ஆனால் தாதி ஜானகிட்ட போயில. தாதி விஸ்வரத்தன் பாபாவுடைய இருந்தார். அவர் கேட்டாராம், தானிக்கிட்ட போயிலையோண்டு கேட்டாராம். பாபாட்ட இருந்து எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்வான்னு சொன்னாராம் பாபா. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் பாபா கூப்பிட்டார். பாபாவோட சாப்பிட்ட பிறகு தன்னுடைய நல்ல நிலைக்கு வந்தார். அப்போ தாதிட்ட தான் கேட்டாராம், என் சிலர்கள் இப்படி உங்களை யாராவது கவனம் இல்லாமல் பார்த்தா உங்களுக்கு கவலையாக இருக்குமென்று கேட்டது. அப்போ தாதி சொன்னா, இல்லையாம், தனக்கு அப்படி எதையுமே நினைக்கலையாம் தான். ஆனால் பாபா படிப்பிச்சார் எனக்குன்னு சொன்னேன். என்னை பாபா பயிற்றுவித்தார்ன்னு சொன்னேன். ஏன்னா சிபாபாட்ட இருந்து சக்தி பெறதுக்கு எனக்கு அவர் படிப்பிச்சார் என்று சொன்னார். ஏனென்றா அவர் அவ்வளோ அந்த அனுபவங்கள் எல்லாம் நிச்சயமாகவே எங்களையும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கிறபடியத்தான் ஒரு விசேஷமான பாகத்தை நடித்தார். இந்த சேவையில் எவ்வளோ விரிவாக்கம் இந்தியாவில் இருந்தால் என்ன, அல்லது இந்த பெரிய விரிவாக்கம் வெளிநாட்டில் ஏற்பட்டதுனால என்ன, எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு அத்திவாரமாக இருந்தது. தாதி நிச்சயமாக இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொண்டார். கடவுளுடைய அல்லது தந்தையினுடைய பாடலை ஆழமாக பிடித்து கொண்டார். அதனால தான் அவருக்கு இந்த தங்க சாவி இருக்கிறது அவரிடம். ஆனால் பாபா சொல்லுகின்றார், பாபா என்பது அந்த சாவி என்று. பாபா கடைசியிட மந்திரம் தாதி மடிக்கடி அந்த மந்திரத்தை சொல்லுவார். அசரீரியாக இருங்கள், அகங்காரமற்றிருங்கள், விகாரமற்றிருங்கள். இந்த மந்திரம் இது தாதி நீங்கள் பார்த்து அப்படி அவருக்கு சமனாக வர வேணும் என்று முயற்சி செய்தார் என்பதை உங்களை பார்க்கக்கூடியதாக இருந்ததால் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவை பாபாக்கு நன்றி, தாதிக்கு நன்றி. ஓம் சாந்தி.